அள்ளி தெளிக்கையிலே சொல்லுங்க. குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா? குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா? மனசே மயக்குதா, சுகமும் கிடைக்குதா? மனசே மயக்குதா, சுகமும் கிடைக்குதா? குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா? உடம்பு சிலுக்குது, உள்ளம் சிரிக்குது. உடம்பு சிலுக்குது, உள்ளம் சிரிக்குது. கொட்டும் பனி கடலுக்குள்ளே குதிச்சது போல் இருக்குது. கொட்டும் பனி கடலுக்குள்ளே குதிச்சது போல் இருக்குது. கூட்டெடுக்கும் வேர்வையிலே ஒரு மனசு குளிக்குது. காற்றை குடிச்சுக்கிட்டு கண்ணீரில் மிதக்குது. கூட்டெடுக்கும் வேர்வையிலே ஒரு மனசு குளிக்குது. காற்றை குடிச்சுக்கிட்டு கண்ணீரில் மிதக்குது. உல்லாச கோட்டை கட்டி உச்சியிலே கொடியும் கட்டி பல்லாண்டு பாடி ஒண்ணு கழிக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம குற்றாலம் பற்றி தான் ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். குற்றாலம் அப்படின்னாலே ஃபால்ஸ் தாங்க. அந்த ஃபால்ஸில் போய் குளிக்கிறதும் சரி, சுட சுட சாப்பிட்றதும் சரி, அங்கேயே பஜ்ஜி கடைகள் எல்லாமே அதிகமாக இருக்கும். அதுவும் பெண்கள்னால் சொல்ல தேவையே இல்லை. தேவையான கிளிப்லேருந்து எல்லாமே ஷாப்பிங் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து போவோம். ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்பேக் வெரைட்டிஸ், கிளிப் வெரைட்டிஸ், பர்ஸ், அது மாதிரி நிறைய ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து சீப்பாகவும் இருக்கும், பெஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்தால் ஒரு ரவுண்ட் வந்து ஒரு கலெக்ஷனை போட்டுற வேண்டியது தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே ஷாப்புக்குள்ளே நுழையிடுவோம். போனால் எல்லா இதுவுமே வந்து சில ஐட்டங்கள்லாம் வந்து எது எடுத்தாலும் 10 ரூபா, எது எடுத்தாலும் 20 ரூபா. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அது வந்து நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். எல்லாமே வந்து நம்ம டெய்லி ரொட்டீன்ஸில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் தான் இருக்கும். மெயினாக நாங்கள் குற்றாலம் போனோன்னா எப்பயும் ஒரு கிளிப்ஸு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஒரு ஷாப்பிங் வந்து போட்டு தள்ளிடுவோம். தென் வந்து சிப்ஸ் கடை இருக்குங்க. சிப்ஸ் வாங்காமல் போக முடியவே முடியாது. ஏன்னா சுட சுட சூப்பரான நேந்திரம் சிப்ஸ் வந்து செம்ம டேஸ்ட்டாக ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ரெடி பண்ணுறது, வாங்குறது அதெல்லாம் கூட ஒரு பிரச்சனை இல்லைங்க. வாங்கிட்டு அதை பத்திரமா வந்து குரங்கு கையில் கொடுக்காமல் கொண்டு போகிறது தான் வந்து ஒரு கஷ்டமான விஷயம் சொல்லலாம். ஏன்னா ஒன்ஸ் நம்ம சிப்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னாலே எல்லா குரங்குமே வந்து நம்மளை கார்னர் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து அதை சேஃபாக பத்திரமா ஒழிச்சு வச்சு கொண்டு போகிறதுல தான் வந்து அது ஒரு செம த்ரில்லிங்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறதே சொல்லலாம். பயப்படாமல் தைரியமாக போகிறவங்களா இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. என்ன மாதிரி பயந்தாங்கொழி கையிலலாம் வந்து மாட்டிருச்சு அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். தென் குற்றாலத்தில் வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா சுட சுட குளிச்சுட்டு பஜ்ஜி சாப்பிட்லாம், சுட சுட டீ குடிக்கலாம். குடிச்சிட்டு அப்புறம் ஷாப்பிங்கையும் முடிச்சுட்டு நம்ம வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். அது மட்டும் இல்லை, செங்கோட்டை இருந்துச்சு அப்படின்னா செங்கோட்டையில் போய் சூடான பிரியாணி, சூப்பரான பரோட்டா சாப்பிட்டுட்டு போனீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். செங்கோட்டையில் பார்டரில் சாப்பிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் காடை சாப்பிடுங்க. காடை சாப்பிட்டீங்கன்னா செம்ம வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. பிலால் ஹோட்டல், ரஹ்மத் ஹோட்டல் ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுமே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். தென் வந்து குற்றாலத்தில் வேறு என்ன, ஸ்ப்ரிங் ரோல் வாங்காமல் போக முடியாது. இப்போ நிறைய இடங்களில் வந்து ஃபேமஸாக இருக்குது. இருந்தாலும் குற்றாலத்தில் வாங்கினா இன்னுமே நல்லாயிருக்கும். அப்புறம் கரம் மசாலா ஐட்டங்கள்லாம் இருக்கும். அதுவுமே உங்களுக்கு தேவையான பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணிக்கு போடுற ஐட்டங்கள்லாம் அந்த இதெல்லாம் வந்து மொத்தமாக இங்கே வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அப்பப்போ பிரியாணி பண்ணுறப்ப 2 எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் வந்து இங்கே நல்லாவே ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ப்ரிங் ரோல் வாங்கினோம், மங்கீஸ் எல்லாம் ஒரு கார்னர் பண்ணி ஆரம்பிச்சிருச்சு. சரி இங்கே நின்று சாப்பிடுங்கன்னு சொல்லி இவங்களை சுற்றி ஒரு வட்டம் போட்டு பாதுகாத்து சாப்பிட வச்சுட்டு திருப்பி கூப்பிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னா டக்குன்னு வந்து குரங்குகள் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்பவே நல்லது. ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்லாம் கையில் வச்சுக்கிட்டே குற்றாலம் போனீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். குளிக்கிறதெல்லாம் குளிச்சாச்சு, ஈர ட்ரெஸ் எல்லாம் தான் தூக்கிட்டு போகிறது ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் இதையும் ப்ராப்பராக பண்ணி வீட்டில் போய் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் தான். குற்றாலத்தில் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் டிசம்பர் அந்த கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் போயிருந்தோம். ஃபால்ஸில் அந்த டைம் நல்ல ஒரு மழை பெஞ்சிருந்ததுனால ஃபால்ஸில் நல்லாவே சூப்பராக தண்ணி வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அதனால் கூட்டமும் அதிகமாக இல்லை. லேடிஸ் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக தான் இருந்தது. ஜென்ஸ் சைடுமே வந்து நிறைய கூட்டங்கள் வந்த மாதிரி இருந்தாலும் டக்குன்னு எல்லாருமே குளிச்சுட்டு போகிறதுனால ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் நல்லாவே சூப்பராக தண்ணி விழுந்துச்சு. நல்லா ஒரு சூப்பரான ஒரு குளியல் போட்டோம் அப்படிங்கிறதே சொல்ல. நீங்களும் வந்து இப்போ போனால் கூட நல்லா தண்ணி
விழுகுது அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டோம். ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து ஃபால்ஸில் நல்லா தண்ணியோட ஃப்ளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மெயினாக நாங்கள் குளிச்சுட்டு இருக்கப்போ பார்த்தா உள்ளே வந்து ஒரு சோப் போட்டு குளிக்கக்கூடாது, ஒருத்தங்க வந்து சோப்பு போட்டு குளித்ததுனால போலீஸ் அப்படியே கேட்ச் பண்ணி அவங்கக்கிட்ட ஃபைன் அமௌண்ட்டும் வந்து வாங்கிட்டாங்க. அதனால் மெயினாக குற்றாலம் போனீங்க அப்படின்னா சுற்றி இருக்க என்வரான்மெண்ட்டை க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுங்கள். தென் வந்து சோப்பு ஷாம்பு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான விஷயம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஃபைனலாக என்ன குளிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு ஃபோட்டோ ஷூட்டை ஃபேமிலியோடு போட்டுற வேண்டியது தான். போட்டுட்டு ஃபைனலாக நாங்கள் வந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஃபால்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தாங்க தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணியோட ஃப்ளோ ரொம்பவே சூப்பராக அட்ராக்ஷனாக இருந்துச்சு. வீட்டுக்கு போகணுமா, இன்னும் கொஞ்சம் நேரம் கண்டினியூ பண்ணிக்கலாமே நாங்களும் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணி குளிச்சுக்கிட்டே இருந்தோங்க. அதுக்கப்புறம் எப்படினாலும் போய் அதான் ஆகணும், நம்ம வந்து எவ்வளோ நேரம் குளிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வெளியே வந்தோங்க. ஏன்னா வர மனசே எல்லாம் அந்த அளவுக்கு தண்ணி சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் குற்றாலம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோடு போங்க, நல்லா குளிங்க. அப்புறம் வந்து நல்லா ஷாப்பிங் பண்ணுங்கள், நல்லா வடை பஜ்ஜி ஸ்ப்ரிங் ரோல் இதெல்லாம் நல்லா வாங்கி சாப்பிடுங்க. ஃபைனலாக செங்கோட்டையில் போய் உங்களோட டின்னர் ஆர் லஞ்சை கம்ப்ளீட் பண்ணுங்கள். சூப்பராக குற்றாலம் போனீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் பண்ணாமல் வந்துடவே செய்யாதீங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குற்றாலம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா குற்றாலத்தில் போய் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். குற்றாலத்துக்கு போனால் இதுதான் விஷயம் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிடுங்க. சூப்பராக ஃபேமிலியோடு போய் நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.